அவர்கள் வெளியேறியதும் அவனது மனைவி அமைதியாக அவனிடம் நெருங்கி, "நீ எப்போதுமே நியாயம் பேசுவாய். ஆனால் எப்போதும் நியாயத்தை பின்பற்றவில்லை. இன்று முதல் நீதியை பின்பற்றத் தயாரானது போல் தெரிகிறது. உன் முடிவுக்கு நான் துணையாக இருப்பேன்" என்று கூறினாள். அவளது வார்த்தைகள் அவனுக்குள் ஓர் உணர்வுப் பெருக்கத்தை ஏற்படுத்தின. ஆனால் பிள்ளைகள், அவன் வளர்க்க நினைத்த கல்வியால் உயர்ந்திட ஆசைப்பட்ட பிள்ளைகள் அமைதியாக இருந்தனர். அதில் அவனுக்கு இன்னொரு உணர்வு தோன்றியது. அவர்களது மௌனம் அவனுடைய செயலை ஏற்க மறுக்கும் ஒரு வகை எதிர்ப்பாகவே உணரப்பட்டது. மறுநாள் காலை திருடன் முனிவரிடம் சென்றான். "நான் வீடு திரும்பியதும் அனைவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் உணர்ந்தார்கள். எதையாவது. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்போது என் வாழ்க்கை என்னை எங்கு கூட்டிச் செல்கிறது என்பதைப் பற்றிய நிச்சயமில்லை" என்றான். முனிவர் அமைதியாக பார்வையிட்டார். அந்த நிச்சயமில்லாதது தான் வாழ்க்கையின் முதல் உண்மை. ஆனால் நீதி மீறாமல் வாழ முனைந்த மனிதனின் பயணம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தேடல். நீ விரும்பினால் இங்கேயே இருந்து பழகலாம். ஒவ்வொரு நாளும் உன் தவறுகளை உணர்ந்து மாற்றும் பயணமாக இது அமையலாம். ஆனால் இது சுலபமல்ல என்றார். திருடன் கண்கள் வாடாமல் கூறினான், "நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். என் பிள்ளைகள் என்மேல் பெருமை கொள்வதை விரும்புகிறேன். இனிமேல் நான் திருடன் இல்லை." முனிவர் சிறிது மௌனமாக இருந்தார். "இன்னும் நீ உன் பாவங்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இந்த ஆசிரமத்தில் உனக்கு உணவு, தங்கும் இடம் கிடைக்கும். ஆனால் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டியது உன் கடமை. மற்றவர்களுக்கு பயனாக இருப்பதுதான் இங்கு வாழும் அடிப்படை" என்றார். திருடன் சம்மதமாக அழைத்து அங்கு தங்கிக் கொண்டான். நாள்கள் நகர்ந்தன. காட்டில் கிடைக்கும் மரங்கள், மூலிகைகள், தேன் போன்றவற்றை பயன்படுத்தி வாழ வழிகள் கற்றுக்கொண்டான். சிலர் பயணிகள் கூட அவனைப் பார்த்து புன்னகை செய்யத் தொடங்கினர். ஒரு நாள் அவனது மகன் ஆசிரமத்திற்கு வந்தான். "அப்பா, உங்களைக் கண்ட பிறகு ஒரு புத்தகம் எழுத விரும்புகிறேன். நீங்க எப்படி வாழ்ந்தீர்கள், எதை உணர்ந்தீர்கள் என்பதை எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அது ஒரு பாடமாக இருக்கும்" என்றான். திருடன் அந்த நிமிடத்தில் புரிந்து கொண்டான். தான் திருடனாக தொடங்கிய வாழ்க்கை ஓர் மனிதராக முடிகிறது. அவனது தவறு உணர்ந்த இருண்ட பாதையில் ஒளி தெரிந்துவிட்டது. திருடனாக வாழ்ந்தவன் உணர்ச்சியும் நெறியும் பெற்றதும் மனிதராக மீண்டும் பிறந்தான். தவறே செய்தாலும் அதை உணர்ந்து திருந்த விரும்பும் ஒருவருக்கு வாழ்க்கை நிச்சயமாக இரண்டாவது வாய்ப்பை அளிக்கும்.